காய்ஸ் வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ், உங்கள் சப்போர்ட்டால் தான் நாங்கள் வளர முடியும். இல்லை நான் தாங்க எஸ்எஃப் கிச்சன். இது பாருங்கள், ஒருத்தனோட டீம் ஐ போட்டு அதுவும் ஓசி கெஸ்ட்டு. அது வந்து எங்கள் எஸ்எஃப் ஃபெய்த், அதாவது எங்கள் டீம் லீடர். அவர் தான் எங்கள் கில்டு லீடர். இப்போ பார்த்துனாங்க அந்த பீக்குள்ளே போவேன், வெண்டிங் மிஷினில் ஒருத்தன் வருவான், அவனை நான் நாக் பண்ணுறோன்னா எங்கள் டீம் லீடர் நாக் ஆகிடுவார். பார்த்துனேருங்களா? இப்போ எந்த கிலோட அவர் வச்சுருவார். இப்போ பார்த்துனேருங்களா? இங்கே ஒரு என் ஃபோனோட லேக் அடிங்க இந்த இடத்துல தான். அது பாருங்க, நான் கஷ்டப்பட்டு உடனே அடிப்பாங்க. இப்போ எமௌண்ட்டு போடுவேங்க அவனை. அது பாருங்க, திருப்பி 2 பேர் வருவான். பார்த்துனேருங்களா? இப்போ பார்த்துங்க 2 பேர் வருவானுங்க பாருங்களா? அந்த சைடு வருவானு, அந்த சைடு வருவானு பாருங்களா? நான் போய் அடிப்பேன் பாருங்களா? கன்னு மாற்றிட்டுங்க. அது வந்தாங்க வெக்டர் வந்துச்சு. வெக்டர் எப்படிங்க அடிங்க? MP5 2 பவருங்க, ஆக முடியுமா? இந்த தாங்க மேலே கோரமலைந்து அடிப்பாங்க. அவங்க தாங்க நான் நாக் ஆகிடுங்க. டப்புன்னு எங்கள் கில்டில் வந்து எங்கள் கில்டில், அதாவது எஸ்எஃப் ஃபெய்த், அவர் வந்து ஹீல் பண்ணிட்டு வருங்க. அது இப்போ தாங்க நாக் அவங்க பார்த்துக்கிறேங்க. பாருங்க, நாக் ஆகிட்டாங்க. இப்போ எங்கள் டீம் லீடர் என்னை ஹீல் பண்ணி வெடிக்கொண்டு வருவார் பாருங்க. வந்துட்டாருங்களா? எங்க அவன் மேலே படவே மாட்டேதுங்க. எவ்வளோ வச்சோம் பாருங்க, வச்சா ஃபோன் லாக் ஆகுது. ஆல் தான் அவங்க வெளியே போட்டு நீங்கள் டென்ஷன் ஆகாதுங்க. இங்கே தாங்க எங்கள் டீம் லீடர் தச்சு நாக் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் தான் சம்பவமே பார்த்துட்டே இருங்களா? வெயிட் பண்ணியே பாருங்க சம்பவத்தை, நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஒன்றா இப்போ வந்து எம்எஸ்டி போன், அதாவது எங்கள் ஃப்ரெண்ட், அவர் எங்கள் கில்டு டீம்மேட் தான். இங்கே பார்த்துட்டு அவள் தான் பாருங்க. அவன் நெக்ஸ்ட் எமௌண்ட்டு போடுவோம் பாருங்க. அவன் வயிற்று வச்சு செத்துருவாங்க. நாங்கள் எமௌண்ட்டு போட்டிருக்கோங்க. இல்லைங்க, நீங்கள் டென்ஷன் ஆகுங்க. கரெக்டாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, அதனால தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ பார்த்துட்டு டிவிஷன் உட்காந்துட்டு இருக்கேன். போங்க எங்கள் கில்டு லீடர், அதோட டீம்மேட் எஸ்எஃப் ஃபெய்த், அவர் கூட போவாங்க பார்த்துட்டு. இப்போ வந்து எங்கள் இது, அதாவது ஃபிட் ஆட்ரா படிப்பாங்க, அங்கே போவோங்க. சார்ஜர் பார்த்தேன், வேறு எதுவும் இல்லை. ஆட்ரா படிப்பாங்க, அங்கே போயிட்டு அடிப்போம் பாருங்க. எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சுங்க அவனை அடிக்கிறது பண்ணி. நீங்கள் பார்த்துட்டு இருங்க. இப்போ ஜோரம் வேறு 2 நாளா கொஞ்சம் தீங்கு போட்டு வரணும். அவருக்கு கீ போயிட்டார், அதனால தான். நீங்கள் வேறு எதுவும் இல்லை. அச்சு கட்டவும் என்னையும் எங்கே போனே தெரியாது. கடைசியில் ஃபேக்ட்ரியில் போய் சுற்றுருவாங்க. அதாங்க வெறிங்க. அதை பாருங்க, விட்டு போயினுங்கிறாங்க. கார் இருக்குதுங்க, கார் எடுத்து போனான்னு சொன்னால் கூட கார் எடுத்து போக மாட்டாங்க. நான் தாங்க கார் எடுத்துகிட்டு போனேன். வரமாட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அவர் தான் கூட வந்தார். இப்போ பாருங்க, கார் எவ்வளோ ஸ்பீடு போய் சொல்லுவோம் பாருங்க. பார்த்துட்டே இருக்கலாம், கார் எவ்வளோ ஸ்பீடு போக போயின்னு அந்த சொல்லணும் பாருங்க. இங்கே தாங்க வைப்போம். இங்கே தான் நான் சத்துங்க. பார்த்துட்டு உள்ளே போகலாம், வெளியில் போக மாட்டாங்க. இப்போ என்ன சைடு வச்சுக்கணும்.